الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக விரிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே 150 ஆயத்துகளை கடந்து 151வது ஆயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது இந்த பாடத்தின் தொடர் 209ஆக இருக்கிறது. இதை நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகளை ஓதி காண்பித்தோம். இந்த 209ஆம் பாடத்திலே இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், சோதனை மூலம் அல்லாஹுவை நெருங்கலாம். அல்லாஹுவை நெருங்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் சோதனையிலே பொறுமையாக இருப்பதன் மூலமும் சோதனையை சாதனையாக மாற்றுவதன் மூலமும் அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, சோதனை என்பதே அல்லாஹு தாலா அவனை நெருங்குவதற்காக படைத்த ஒன்றுதான். சோதனையை சாதனையாக மாற்றுவதும் சரி, அது வேதனையாக ஆக்குவதும் சரி, நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சோதனையின் மூலம் அல்லாஹு தாலாவை நெருங்கிறதுக்கு வழிகள் இருக்கு. ஏன்னா சோதனைங்கிறதே ஒரு உம்மத்துக்கு என்னது, ஒரு அல்லாஹு தாலா அவனை நெருக்குவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அல்லாஹ்வனை நெருங்குறதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ அல்லாஹ் நெருங்குறதுக்கு உதாரணமாக குரானின் மூலம் நெருங்கலாம், அமல்கள் மூலம் நெருங்கலாம் என்பதாக வருகிறது. ஆனால் சோதனையில் பொறுமையின் மூலம் தாராளமாக அல்லாஹ்வை மிக வேகமாக நெருங்கிக் கொள்ளலாம். என்று சொன்னால், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஸிபு மின், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். சில சோதனைகளை கொடுத்து என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா அவர்களை தன் பக்கம் நெருக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நாடுகிறான். அப்போ ஒரு சோதனை என்பதே அதுக்காகத்தான் கொடுக்கப்படுது. ஷெய் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஒரு சோதனையின் மூலம் என்பதாக சொல்றான். ஏன்னா பல விஷயங்கள் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. சோதனைங்கிறது ஒவ்வொரு விஷயங்களாக கொடுக்கான். அதில் அவன் தாங்கிக் கொள்வதை கொண்டு என்னது, அவன் வெற்றி அடைய முடியும். சஹாபாக்களையும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துச்சு. அதில் பொறுமையாக இருந்தார்கள். சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள். ஏன்னா உதாரணமாக அதில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தார்கள் கடுமையான முறையில் காஃபிர்களால் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போகும்போது கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இஸ்மிரு யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், ஃபலக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. அதனால் சஹாபாக்கள் சோதனையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிய விஷயங்களை பார்க்கிறோம், உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அது சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்படுகிறது. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம், அதிலே புரிந்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலநபுலுவன்னக்கும் பிஷைய்யின் மினல் ஹௌஃபி, வலநபுலுவன்னக்கும் நாம் உங்களை சோதிப்போம், பிஷையும் ஒரு வஸ்துவை கொண்டு, மினல் ஹௌஃபி பயத்தில் இருந்தோ, வல் ஜூஇ அல்லது பசியில் இருந்தோ, வனக்ஸி மினல் அம்வாலி அல்லது உங்களுடைய பொருட்களை குறைப்பதன் மூலமோ, வல் அன்ஃபுசி உங்களுடைய உயிர்களை பறிப்பதன் மூலமோ, வஸ் சமராத்தி இன்னும் கனிவர்க்கங்கள் மூலமோ உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது வல நஹ்தபிருக்கும், இஹ்தபர யஹ்தபிரு, நஹ்தபிரன்னக்கும் உங்களை திட்டமாக நாம் சோதிப்போம். வல நபுலு வன்னக்கும் உங்க மாதிரி, வல நஹ்தபிரன்னக்கும் உன்னை சகீலா பிஷையின் ஒரு வஸ்துவை கொண்டு, பிஷையின் யசீரின் லேசான வஸ்துவை கொண்டு, மின் அல்வானில் பலாய் சோதனையினுடைய நிறங்களிலிருந்து ஏதாவது ஒரு லேசான ஒரு வஸ்துவை கொண்டு உங்களை நாம்
திட்டமாக சோதிப்போம். மிஸ்லல் ஹவுஃபி, பயத்தை போன்று பயத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக, வல் ஜூஇ, பசியை தருவதன் மூலமாக, வதிஹாபி பாதில் அம்வாலி, உங்களுடைய பொருட்களில் இருந்து கொஞ்சம் சென்று விடுவதை கொண்டும், வ மௌத்தி பாதில் அஹ்பாபி, உங்களுக்கு பிரியமானவர்களில் சிலர் மரணமாவதன் மூலமும், வதியாஇ பாதி ஜுரூஇ வ சிமாரி, விவசாயங்கள் அதாவது விவசாயத்திலிருந்து அல்லது கனி வர்க்கங்களிலிருந்து சிலவைகள் வீணாவதன் மூலமாகவும் நாம் உங்களை சோதிப்போம், நாம் உம்மை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா உங்களை சோதிப்போம், உம்மத்தி முஹம்மதே உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல இப்திலா சோதனை என்பது என்னது? பாவியிலிருந்து வழிபாட்டின் பக்கம் வெளிப்படுத்துவதற்குத்தான், பாவத்திலிருந்து வழிபாட்டின் பக்கம் அவனை கொண்டு செல்வதற்காகத்தான். அவனுக்கே தெரியாது. விஷயின்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான். அஷியான்னு சொல்லி சொல்லலை. ஏன்னா அஷியான்னு சொல்லி சொன்னா பயத்திலே பல வகையா இருக்குமோ அப்படிங்கிற பயம் வந்துடக்கூடாது. அப்போ ஷெய்ங்கிறதன் மூலம் பயத்திலிருந்து கொஞ்சத்தை, அதே மாதிரி பசியிலிருந்து கொஞ்சம். அப்போ இந்த இடத்துல சொல்றது மூலம் கொஞ்சமாகத்தான் சோதிப்போம். இந்த கொஞ்சத்தை தாங்கிறதே பெரிய விஷயம். பயம்ங்கிறது எதிரியுடைய பயமா இருக்கலாம், அல்லது வேற பயமா இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது வெறுப்பான விஷயங்கள் நடக்கிறதா இருக்கலாம், அல்லது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பயம். பசிங்கிறது பஞ்சமா இருக்கலாம், அல்லது கிடைக்கிறது உணவு கிடைக்காம போறது, அதே மாதிரி பொருளில் நஷ்டம் இருந்து அழுகிறது, நஷ்டமாகிறது, உயிர் போகிறதுங்கிறது சில நேரம் கொலையின் மூலம், மௌத்தின் மூலம். கனி வர்க்கங்கள்ங்கிறது பழங்களில் உள்ள விஷயங்கள், மற்ற விஷயங்கள் தவறி போறதன் மூலமாக இந்த மாதிரி ஏற்படலாம் என்பதாக சொல்லப்படுது. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து சொல்றாங்க, பயம் என்பது அல்லாஹ்வுடைய பயம். பசி என்பது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது. பொருட்கள் குறைவது என்பது சக்காத்தை வெளியாக்குவது, சதக்காத்தை கொடுப்பது. நப்சுங் என்பது உயிரில் சோதனை என்பது நோய்கள் வருவது, அதே மாதிரி குழந்தைகள் மரணிப்பது. ஏன்னா சமராத் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. சமராத்துனா, சமரத்துங்கிறது பொதுவாக சமரத்துல் கல்ப், குழந்தை இருக்கங்கள உள்ளத்தினுடைய ஒரு சமராத், ஒரு பழம், ஒரு பிரதிபலிப்பை தான் அது அவங்கள ஏற்படுவதன் மூலம் என்பதாகவும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்னது, சோதனை நல்லா என்ன செய்வான், பல வகையாக சோதிப்பான். அல்லாஹ் பல வகையாக இவைகள் ஒவ்வொன்றை கூட என்ன செய்வான், அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சோதனையின் மூலம் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு என்ன, நல்லவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அதாவது பொறுமையாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு சுப செய்தி இருக்குங்கிறதையும் அல்லாஹ் உடனே என்ன செய்யலாம், கூட சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் என்னது, சோதனையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்லும். அப்போ இந்த இடத்துல பஷிரி சாபிரீன, பொறுமையாளருக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க. அலா அலல் மசாயிபி, சோதனைகள் முசீபத்துகள் ஏற்படும் பொழுது அங்கு பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வல் பலாயா, சோதனைகள். பி ஜன்னாத்தின் நயீம், எதை கொண்டு சுப செய்தி சொல்லுங்க, சொர்க்கத்துடைய நியாமத்துகளை கொண்டு. ஏன்னா இந்த உலகத்துடைய இதுக்கு முன்னாடி, சொர்க்கத்துடைய நியாமத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. அதனால சொர்க்கத்துடைய நியாமத்துகள் கொண்டு நிச்சயங்க அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். சும்ம பையன தலா, இந்த இடத்துல சொர்க்கத்துடைய சுப செய்தியை கொண்டு என்னது, உலகத்துடைய அந்த கஷ்டங்களை லேசா என்ன செய்யணும், பொறுத்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சோதனைங்கிறது நம்ம சொல்லுவோம், வல நபுலுவக்கும் வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் அஸ்ஸாபிரீன. அப்போ உங்களில் யார் பொறுமையாளர்கள், யார் நல்லோர்கள் என்பதை, முஜாஹிதீன்கள் யார், பொறுமையாளர்கள் யார் என்பதை அறிவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்றான், சோதனையை கொடுக்கின்றான் என்பதாக குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதனால சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல என்னது, பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, அடுத்து சொல்றான், அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா ஐ நஸல பிஹிம் கர்புன் அவ் பலாவுன் அவ் மக்ரூஹுன். அல்லதீன, அவள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அசாபத்துஹும், அவர்களுக்கு ஏற்பட்டால், முசீபத், முசீபத்துன்னா ஏதாவது ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டால்,
ஐ நசலபிஹிம் அவர்களுக்கு இறங்கினால் கர்புன் கஷ்டம், அவ் பலாவுன் அல்லது சோதனை, அவ் மக்ரூஹுன் அல்லது வெறுப்பான விஷயங்கள் ஏதாவது இறங்கிடுச்சுன்னு சொன்னா காலு அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஐ அதாவது இஸ்தர்ஜிஉ, இஸ்தர்ஜிஅனா இஸ்தர்ஜா என்பது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்றது. அப்ப இஸ்தர்ஜிஉ என்ன செய்யுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. வஅகர்ரு பி அன்ன அகர்ருனா அதாவது உறுதியாக இருங்கள், பி அன்னஹும் அபீதுல்லா, பி அன்னஹும் என்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். யஃப்அலு பிஹிம் மா யஷா, அல்லாஹ் அவர்களை கொண்டு எதை நாடுகின்றானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த இடத்தை கொண்டு இந்த வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதல், அவருக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா அல்லாஹ் தஆலா தான் எல்லா விஷயங்களையும் அவன் நினைச்சதை செய்யக்கூடியவனா இருக்கான். ஆனா எதிரையும் யாருடைய விஷயத்தையும் மறுமையில் என்ன செய்ய மாட்டான். ஒரு மிஸ்கால தர்றா ஒரு அணு அளவு கூட யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், யாருக்கும் அழிவை கொடுக்க மாட்டான், யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இது எல்லாமே நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய நியாமத்துல பொறுத்து கொண்டு சோதனையை பொறுத்து கொண்டு இருந்தால் மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா உயர்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சோதனைக்கு அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு ரிவாயத் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். எந்த ஒரு அடியானுக்கு ஒரு முசீபத் ஏற்படுது, அவர் என்ன சொல்றார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த முசீபத்துல நீ கூலியை தருவாயாக, வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதற்கு சிறந்த பகரத்தை தருவாயாக என்று சொல்றார் என்று சொல்லிட்டாருன்னு சொன்னா, அப்ப இஸ்திர்ஜா செய்றாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அதை விட சிறந்த பகரத்தை திருப்பி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், திருப்பி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணமா என்னது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, அதே மாதிரி முசீபத்துல சோதனையில பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ் இலைக்கு அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லா என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுடைய சோதனையிலிருந்து விடிவை இந்த உலகத்திலே கொடுத்தான். என்ன செஞ்சான், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் தான் என்ன செய்யறான், இதை ஏற்படுத்துகிறான். அதில் பொறுமையாக இருப்பதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுக்கிறான், உயர்வை கொடுக்கிறான். சரி, உலாய்க அலைஹிம் சலவாத்துன், அவர்கள் மீது சலவாத் உண்டாகட்டுமாக, மிர் ரப்பிஹிம் அவளுடைய ரப்பின் புறத்திலிருந்து சலவாத் உண்டாகட்டுமாக, ஒரு ரஹ்மத்துன் இன்னும் ரஹ்மத் உண்டாகட்டுமாக, ரஹ்மத் உண்டாகட்டுமாக, ஓ உலாய்க ஹுமுல் முஹ்ததூன் இன்னும் அவர்களே நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார், அவர்களே நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஐ அதாவது உலாய்க்கல் மௌசூஃபூன அவர்கள் வர்ணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பிமா துக்கிர லஹும் அவர்களுக்கு எந்த ஒன்று கூறப்பட்டதோ அதை கொண்டு அவர்கள் வர்ணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தனாவுன் அவர்களுக்கு திக்கிரலகும் சனாவுன் அவர்களுக்காக வேண்டி புகழ் இருக்கிறது. வ தம்ஜீதுன் இன்னும் அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. வ ரஹ்மத்தும் மின் அல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத்தும் இருக்கிறது. உலாய்கல் மௌசூஃபுன பிமா துக்கிரலகும் சனாவுன் வ தம்ஜீதுன் வ ரஹ்மத்தும் மின் அல்லாஹ். அப்போ எவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டவர்கள் இந்த சிவத்தை கொண்டு வர்ணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சனா இருக்குது, புகழ் இருக்குது, கண்ணியம் இருக்குது. ரஹ்மத்தும் மின் அல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத்தும் இருக்கிறது. வஹுமுல் முஹ்ததூன் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இலா தரீகி சஆதா பாக்கியத்தினுடைய வழியின் பக்கம் நேர்வழி பெற்றவர்கள் இவர்கள் தான். இந்த இடத்துல சலவாத்து மிர் ரப்பிஹிம்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு என்ன மக்ஃபிரத், உம்மத்துக்கு மக்ஃபிரத் இருக்குது, ரப்பின் புறத்திலிருந்து உம்மத்துக்கு மக்ஃபிரத் இருக்குது. இப்போ மக்ஃபிரத்துக்கு பிறகு ரஹ்மத் இருக்குது, மக்ஃபிரத்துக்கு பிறகு ரஹ்மத் இருக்குதுன்னா மன்னிச்சிட்டான்னு சொன்னா அடுத்து ரஹ்மத். ரஹ்மத்துங்கிறது நியாமத்தாக இருக்குது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நியாமத், ஒரு சிறப்பாக இருக்குது. மனிதன் மீது இரக்கம் காட்டுறது இதெல்லாம் சரி. ஆனால் செலவாத்துக்கு பிறகு ரஹ்மத்துங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா செலவாத்துங்கிறது நம்ம சொன்ன மாதிரி சலாத்துங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ரஹ்மத் தான்.
அது விசாலமான மானா கொண்டது, விசாலமான மானா கொண்டது. சரி, அப்போ உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன் என்பதாக சொல்லப்படுது. உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன்னா அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அதாவது என்னது, என்னது, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ நம்ம ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தில் சொல்லும்போது, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வக்லிஃப்லி கைரம் மின்ஹா என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஏன் இந்த துவா ஓதுனாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கணவர் அபு சலமா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதாவது மேலே அந்த ஹதீஸை சொன்னோமே அதனுடைய தொடர்ச்சி, அந்த அபு சலமா அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்போ அபு சலமா மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்போ அல்லாஹ்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொன்ன உடனே அவங்க நினைச்சாங்க, மின் ஐனலி ஹைரு மின் நபி சலமா, நபி சலமாவோட சிறந்த ஒரு கணவர் எனக்கு எங்கிருந்து கிடைக்க போறார் என்பதாக எண்ணாங்க. இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த துவாவை ஓதுனாங்க நம்பிக்கையை கொண்டு. அப்போ அவங்கள்ட்ட இதான் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதாவது அவங்கள நிக்காக்காக வேண்டி கூப்பிடும் பொழுது உடனே என்ன செய்றாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்னது, அவங்க என்னுடைய இன்னைக்கு இதான் முடிஞ்சோடனே யார சொல்லலாம் இவங்க சொல்கிறாங்க, யார சொல்ல எனக்கு வந்து எந்தவித ரகுபத்தும் இல்லாமல் இல்லை, இருந்தால் நான் ஒரு பெண்மணியாக இருக்கிறேன், எனக்கு வந்து கடுமையான ரோஷம் வரும், அதனால் என்ன ஏதாவது உங்கள் விஷயத்தில் ரோஷப்பட்டு நீங்கள் என்னை தண்டனை கொடுத்துருவீங்களோன்னு, அதனால் எனக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை ஏற்பட்டுமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் சொல்கிறாங்க, யார சொல்லலாம் எனக்கு வயது அதிகமாயிடுச்சு, நான் வயது அதிகமான பெண்ணாக இருக்கிறேன், அதனால் எனக்கு பயமாக இருக்குது. மூணாவது எனக்கு குழந்தைகள் வேறு இருக்கிறாங்க, இந்த மூணு விஷயம் இருக்குதே என்பதாக சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, நீ ரோஷத்தை சொன்னிய, அந்த ரோஷம் அதாவது கோவப்படுவேன், எனக்கு ரொம்ப ரோஷம் வந்துடும், உங்கள் விஷயத்தில் ஏதாவது ரோஷப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன், அது உன்னை விட்டு போய்விடும் என்பதாக. ரெண்டாவது நீ வந்து வயசு சொன்னிய, சொன்னாங்க எனக்கும் வந்து வயது அதிகமாயிடுச்சு, உங்கள் அசாபனி மிஸ்லல்லதி அசாபக், உனக்கு இருக்க வயசு தான் எனக்கு, எனக்கும் வயசு அதிகமாக தான் இருக்குது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. மூணாவது குழந்தை விஷயத்தை சொன்னேன், உம்மு சலமா அபு சலமா மூலமாக எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, உன்னுடைய குடும்பம் என் குடும்பம், உன் குழந்தைகள் எனக்கு குழந்தை என்பதாக சொன்ன உடனே அபு அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹு தாலா இந்த துவாவின் மூலமாக என்னுடைய பொறுமை, என் துவாவின் மூலமாக என்ன செஞ்சான், ஒரு சிறந்த எனக்கு கணவரை எனக்கு தந்தான் என்பதாக ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றத பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு என்னது, இந்த இது சொல்றதுல பெரிய கயிறு இருக்குது. ஹதீஸ்ல வருது, அதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சோதனை ஏற்படுது, உடனே என்னது அது அவனுக்கு யோசனை இருக்குது, அப்போ உடனே நினைச்சிடான் அவன் இந்த விஷயத்தை இஸ்திர்ஜாங்கிறத சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சிருவான், அந்த சோதனையை அப்படியே அவன் நீக்கி அதுக்கு பதிலாக அவனுக்கு நலவான கூலியை கொடுத்து விடுவான் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அப்போ அதனால சோதனை வரும்போது ஓதிக்கொள்றது. அடுத்ததாக இந்த ஆயத்து இரண்டாவது இந்த சம்பவத்துக்காக அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப சொன்ன அந்த சம்பவத்துடைய தொடரை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல நம்ம உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை சொன்னோம். அப்போ இந்த இடத்துல உலாய்க்கல் மௌசூஃபுன்னு சொல்றதுல அப்போ அவங்களுக்கு என்னது, இந்த சிஃபத்தில் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, பாக்கியத்தினுடைய பாதையின் பக்கம் அல்லாஹ் என்ன செய்றான், அவர்களுக்கு வழிகாட்டி விடுகிறான், வழிகாட்டி விடுகிறான், அவங்க வெற்றி அடைஞ்சு கொள்றான். அப்போ அதனால என்னது, இந்த இடத்துல அல்லாஹு தாலா செலவாத்துங்கிறது அது மாதிரி சொல்றாங்க, அல்லாஹின் பொறுத்து வரக்கூடிய செலவாத்துங்கிறது துவாவா இருக்கும், அதாவது ஒரு ரஹ்மத் கொடுக்கிறது. அதே மாதிரி மலக்குகளிடமிருந்து துவா, அடியாள்கிட்ட இருந்து என்னது நபிக்காக வேண்டி, அதாவது அடியாள்கிட்ட இருந்து அந்த மலக்கள்கிட்ட இருந்து வருது துவா என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல சோதனைகள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது நாம பொறுத்து கொள்றது, அதே மாதிரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதுறது, அதே போல் அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருப்பதன் மூலம் அல்லாஹ் உயர்ந்த அந்த நேர்வழியை என்ன செய்கிறான், தந்து விடுகிறேன் என்பதாக சொல்றான். அப்போ மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளும் சரி, அந்த சோதனைகளில் பொறுமையாக இருப்பதும் சரி, அந்த பொறுமையாளருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியும் சரி, அடுத்ததாக சோதனையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய விஷயமும் சரி, இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு விளங்கக்கூடியது அதான், எல்லா சோதனை நேரத்திலையும் பொறுமையாக, அதுக்காக சோதனையை கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் சோதனையை கேட்கக்கூடாது. சோதனை வந்தால் என்ன செய்யணும், ஒரு
சஹாபி ஒருத்தர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் இது வந்து இங்க ஒரு சில விஷயங்கள் தேவையான விஷயங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம லேசா மேற்கோள் காட்டி கொண்டு செல்கிறோம். ஒரு சஹாபி துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தருவாயாக, எனக்கு பொறுமையை தருவாயாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பொறுமையை தா என்று கேட்பது எப்படி? எனக்கு சோதனையை தா. ஏன்னா அப்பதான் சோதனையில தான் ஒரு மனிதர் பொறுமையா இருப்பார். அப்ப நீ பொறுமையை தா என்று கேட்பது சோதனையை தா என்று சொல்வதை போன்று இருக்கிறது. என்னை அவ்வாறு கேட்காதே என்பதாக சொல்றாங்க. அப்போ ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். குர்ஆன்ல பொறுமை சம்பந்தமா என்ன துவாக்கள் வருதோ அதை கேட்கணும். அதே மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துவா கேட்க சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறைப்படி கேட்கணும். நாம எதையாவது கேட்டு என்ன செய்யக்கூடாது? பொறுமை பொறுமை என்பதாக கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. அப்போ நபிமார்கள் அல்லாஹ்வுடைய சோதனை வந்துச்சு, பொறுத்து கொண்டாங்க. குறிப்பா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, அதற்கெல்லாம் என்ன செஞ்சான்? அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தீர்வு கொடுத்துட்டான். அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய நிதானத்துக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் இந்த உலகத்திலே அவங்கள என்ன செஞ்சுட்டான்? நிறுத்திட்டான். அவங்களுக்கு அந்த நோயை போக்கிட்டான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்வையை திரும்ப வர வச்சான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திரும்பி கொடுத்தான். இதெல்லாம் என்னது? அல்லாஹு தஆலாவிடம் நாம் நம்முடைய கஷ்டங்களை முறையிடும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானமாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடமே என்ன செய்யணும்? பொறுமையாக கேட்கணும், புலம்பக்கூடாது. அது மாதிரி பொறுமை என்பது என்னது? முதல் கட்டத்தில் சொல்லுவாங்க. பொறுமை என்பது முதல் கட்டத்தில் அல்ல, அசபுர் ஐந்த சதுமத்தில் உலா, முதலாவது கட்டத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? பொறுமையை மேற்கொள்ளணும். புலம்பிட்டு நல்லா என்னது எல்லாமே செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது? திரும்ப பொறுமையா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சோதனை ஏற்படும் போது நிராசை ஆயிடக்கூடாது. அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வின் மீது பழி சுமத்தவோ பழிக்கவோ கூடாது. அது பெரும் தவறாக இருக்கிறது. அதுல ஒரு பெண்மணி கபர்ல என்ன செய்றாங்க? ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கபர்ல ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க? சோகமா உட்கார்ந்துருக்காங்க. சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. கபர்ல உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்காங்க. அப்போ அப்போ ஹசரத் கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏம்மா அழுது கொண்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பெண்மணி என்ன செய்றாங்க? என்ன நீங்க பேசுறீங்க? என்ன நடக்குது? இப்படி செய்றீங்க, அப்படி செய்றீங்க. என் மகன் இறந்து போயிட்டான் என்பதாக புலம்புறாங்க. புலம்புறாங்க, நிறைய புலம்புறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க பொறுமையா இருக்கணுமா. அதில வந்து அவங்க கேட்காம இன்னும் நிறைய புலம்புறாங்க. அப்புறம் எல்லாம் புலம்பி முடிச்சுட்டு இப்ப சொல்றாங்க, சரி, சரி நான் பொறுமையா இருக்கேன் என்பதாக சொல்லும்போது சொல்லப்படுது, பொறுமை என்பது ஆரம்பத்தில இருக்கணும். பொறுமை என்பது என்னது? அது கஷ்டம் ஏற்பட்ட உடனே என்னது? ஒரு கஷ்டம் ஏற்படுது, சிரமம் ஏற்படுதுன்னா, புலம்பல், அதே மாரி என்னது? எதையாவது ஒண்ணு இல்லாத பொல்லாத செய்றது, அந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள மேற்கொள்றது, இதையெல்லாம் விட்டுவிட்டு என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்களோ, நபியுடைய அந்த வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய அருமை மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க பிறந்த உடனே என்ன செய்றாங்க? மரணிக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. தன் மகனை கையில் வைக்கிறாங்க. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களுடைய கண்கள், நபியுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி அழக்கூடாதுன்னு சொல்லி, உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உள்ளத்தில் உள்ள இரக்கம், இது தானாக வெளிவரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே நேரத்தில் நபி தடுத்திருக்காங்க. என்ன செய்யறது? இறந்த வீட்டில் என்ன செய்யறது? பொதுவாக அந்த நேரத்துல தான் பொறுமை மக்கள் இழப்பாங்க. வீட்ல இருந்து என்ன செய்யறது? சத்தம் போடுறது, நெஞ்சில அடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, கன்னத்துல அடிக்கிறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நபி முழுமையாக தடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜாஹிலியத்துடைய பழக்கவழக்கங்கள், இதை விட்டுறணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனால அதையெல்லாம் என்னது? தவிர்த்து கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாம எதையாவது ஒண்ணு பொய்ய சொல்ல, மையத்தின் மீது ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னு புலம்புறேன்னு இல்லாதத சொல்ல, அங்க மையத்துக்கு என்ன செய்யப்படும்? யுஅதபுல் மையத்து அலா புகாயி அஹ்லிஹிம், குடும்பத்தார் அழுவதன் மூலமாக மையத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதனால நம்மின் காரணமாக மையத் தண்டிக்கப்படக்கூடாது. அதனால அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று பொறுமையாக, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன, என்னது? பொறுமையால் நிச்சயமாக கூலி கொடுக்கப்படுவாங்க. பிகைரி ஹிசாப், கணக்கில்லாம அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கான். கணக்கில்லாம அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல வருது, பொறுமையாளர்களுக்குரிய சொர்க்கம் எவ்வாறு என்று சொல்லும்போது, அந்த சொர்க்கம் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக சொன்னாங்க. தொங்கும் சொர்க்கம். அது கேட்கப்பட்டுச்சு, தொங்கும் சொர்க்கம்னா அதுல எப்படி அவங்க நுழைவாங்க? சொன்னாங்க, அவங்க எவ்வாறு ஒரு பறவை பறந்து தன்னுடைய கூட்டிற்குள் செல்கிறதோ அதே போன்று பறந்து சென்று விடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதனால அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து அல்லாஹ்விடம் என்ன செஞ்சோம்? நம்ம அதற்குரிய பகரத்தை தீர்வு கேட்டோம்னு சொன்னா
அல்லாஹ் என்ன செய்வான், அந்த சோதனை நீக்கி அதற்குரிய தீர்வையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவனுடைய ரஹ்மத்தையும் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா தீனுடைய விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்திலேயும் நமக்கு பொறுமையும் நிதானத்தையும் தந்தல் புரிவானாக. நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்ல அல்லாஹ்விடம் என்னது சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடணும். சோதனை ஏற்படும் பொழுது அதற்குரிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வழிகாண்பித்தார்களோ அதை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடம் பொறுமையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் நல்ல பகரத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். யா அல்லாஹ், எங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை நீ விரும்புவதைப் போன்று ஆக்கி அருள்வாயாக. எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு எங்களை வாழச் செய்து எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. உன் பொருத்தத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.